So hello everyone, first of all thanks for coming here. So guys, நான் பேசுகிற ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ IBPS PO மெயின்ஸ் போய் எழுத போகிற எல்லாருக்குமே நம்மளுடைய பெரிய வாழ்த்துக்கள். ஜஸ்ட் அ மினிட், கிவ் மீ அ மினிட், ஒரே நிமிஷம். ஸோ கைஸ், நான் பேசுகிற ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்து கேட்குதா? ஸோ முதல்ல ஆடியோ வீடியோ கேட்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் ஆடியோ வீடியோஸாக கிளியர் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் எனக்கு தெரியும் ஆடியோ வீடியோஸ்லாம் கிளியராக இருக்குன்றது. ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ரைட், இப்போ IPS PO மெயின்ஸ்க்கு நம்ம வந்து மேரத்தான் பார்த்துட்ருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸில் டாபிக் வைஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் நியூஸ். கண்டிப்பாக PO எக்ஸாம்ஸில் எல்லாத்துலேயுமே மெயின்ஸில் நிறையா வந்து இன்டர்நேஷ்னல் நியூஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு டாப்பிக்கை லாஸ்ட் மினிட்ல ஒரு ரிவிஷனுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட். அண்ட் மறக்காம யூடியூப் சேனல், டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் 3 சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய 1 year சப்ஸ்கிரிப்ஷன் இப்போ ஸ்பெஷல் ஆஃபரில் போயிட்டு இருக்கு, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது. அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணிக்க, மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இருங்க ஒரு நிமிஷம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஐ வில் ஜஸ்ட் ரெக்கார்ட் இட் நவ். ஓகே ஓகே ஸோ கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்குள்ள போயிடலாம். நான் கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கேன், நீங்கள் வந்து அப்படியே உங்களுக்கான ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் உடனே ஆப்ஷன்ஸையாச்சும் அட்லீஸ்ட் போடுங்க. ஸோ ரைட்டாக இருந்தால் இட் பி ஈஸி, ஒருவேளை தப்பாக இருந்தால் அட்லீஸ்ட் நம்ம இப்போ வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? இதோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Which country has introduced the world's first national cryptocurrency tourism payment system? ஸோ கிரிப்டோ கரன்சி மூலிமா டூரிசம் பேமெண்ட் சிஸ்டத்துக்கான ஃபர்ஸ்ட் விஷயத்தை லான்ச் பண்ணது யாருன்னா பூட்டான். அடுத்து அதோட என்ன பேங்க்கு? டிகே பேங்க். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நான் இதை கேட்டிருக்கேன் எக்ஸாமில், என்ன பேங்க்னு கேட்கலாம், டிகே பேங்க். அடுத்து இந்தியா சைல்ட் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட், CEPA செப்பா அப்படின்றது. இவங்க என்ன பண்ணுற, எதுக்காக என்ன ஒரு PTA அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக போட்டிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் சைல்டுக்கும் நடுவில் PTA அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னென்னா, டிஜிட்டல் சர்வீசஸ், MSME, கிரிட்டிக்கல் மினரல்ஸ், இந்த 3 விஷயத்துக்காகவும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்து what was the significant scientific achievement announced by Chinese Academy of Science related to rice? ஸோ அரிசிக்கு ரிலேட்டடாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் என்ன ஒரு சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் அவர் ஏஷியன் கல்டிவேட்டட் ரைஸ் பேன்கினோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து the recent US-China tariff agreement includes which of the following terms? ஸோ US-China tariff agreement வந்து என்ன டேர்ம்ஸ் கீழே இப்போ வந்து அக்ரிமெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ரிடக்ஷன் ஆஃப் ரெசிப்ரோக்கல் டிராஃபிக்ஸ் பை 115%, அதாவது 115%, அண்ட் டேரிஃப் ஃப்ரீஸ் ஃபார் 90 days, 90 நாளைக்கு அந்த டேரிஃபை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அடுத்து வாட் இஸ் த ஃபோக்கஸ் ஆஃப் ரெனியூட் இந்தியா டென்மார்க் எனர்ஜி கார்பரேஷன் அக்ரிமெண்ட் சைன்ட் இன் 2025 வந்து பார்த்தீங்கன்னா, க்ளீன் எனர்ஜி டிரான்சிஷன்ஸ் இன்க்ளூடிங் EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். EV லான்ச் பண்ணது பெருசு கிடையாது, அதுக்கான சார்ஜிங் ஸ்டேஷன்ஸையும் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து the MOU covers advanced areas. அடுத்து இந்தியா extended financial support to which country by rolling over $50 million ட்ரெஷரி பில்லை வந்து, ட்ரெஷரி பில்னா மணி மார்க்கெட். ஸோ இவ்வளோ காசு வந்து எந்த கண்ட்ரிக்காக கொடுத்தாங்கன்னா, மால்தீவ்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஓகே ரைட். அடுத்து வாட் நியூ பர்மிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் நேபாள், ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் நேபாள் ப்ரப்போசிங் ஃபார் மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம்பர்ஸ்? மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம்பர்ஸ்க்காக என்ன பர்மிட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லிமிட்டிங் பர்மிட்ஸ் டு கிளைம்பர்ஸ் வித் ப்ரியர் ஹை ஆல்டிடியூட் எக்ஸ்பீரியன்ஸ் அபவ் 7000 feet. இப்போ என்னன்னா, நிறைய பேர் நான் மவுண்ட் எவரெஸ்ட் ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே நிறையா டெத்ஸ் நடக்குது, இறந்து போயிடுறாங்க. ஆல்சோ நிறையா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அதுக்கு முன்னமே நீங்கள் 7000 மீட்டர்ஸ்க்கு மேலே ஏறின எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு எவரெஸ்ட் ஏறுறதுக்கான பர்மிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அடுத்து இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், FTAன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடுவில் இது என்ன பர்பஸ்க்காக கொண்டு வராங்கன்னா, கிரியேட் அ பேலன்ஸ்டு ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க் அண்ட் இம்ப்ரூவ் சப்ளை செயின் இன்டகிரேஷன். ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் நடுவில் நிறையா ட்ரேட் ஃப்ரீ அக்ரிமெண்ட்னால என்னது, இதுக்கான ஸ்பெஷல் டியூட்டி சார்ஜஸ்லாம் கிடையாது. பிலிப்பைன்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் 2 visa free entry options for Indian nationals based on which criteriaன்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்டிங் விசா PR ஃப்ரம் ஏஜாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஜாக்ஸ் UK கண்ட்ரிஸ்க்காக ஒரு விசாஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வாட் இஸ் தி சவுதி அரேபியா இனிஷியேட்டிவ்
டூரிஸ் அப்படின்னு சொல்லலாம், டூரைஸ்ன்னு சொல்லலாம், எப்படி வேணா. இதுக்கான இது வந்து உள்ளேயே இருக்குது, என்னன்னா டூர், அதாவது TOURRISE 2 R வந்திருக்கணும். டூரை ரைஸ் பண்ணுறோம், டூரிசமை அதிகப்படுத்துகிறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் கான்செப்ட். அதை அவங்க அப்படியே ஒரு ஸ்டைலிஷ் வேர்டாக வச்சுட்டாங்க, டூரைஸ் அப்படின்றது. பில்டிங் அ குளோபல் கொலாபரேட்டிவ் பிளாட்ஃபார்ம் ஃபார் டூரிசம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்து, which 2 countries recently announced a major oil discovery in North Wafra and Wara Burgandr field? இந்த ஃபீல்டில் எந்த 2 கண்ட்ரிஸ் வந்து ஆயில் டிஸ்கவரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா சவுதி அரேபியா அண்ட் குவைத் 2 பேருமே. ஆப்வியஸ்லி இவங்க 2 பேர் தான், மிடில் ஈஸ்ட் தான் ஜெயின்ஸு ஆயில்ஸில். இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து கொலாபரேஷனில் பண்ணி பண்ணுறாங்க. அடுத்து, வாட் ஆர் தி மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சைனா UK தானே வரும், கரெக்டாக? கே மிஸ் ஆகுது. ஓகே, சைனாஸ் கே விசா. ஓகே, பேரே கே விசா. சைனாவோட புது கே விசாவோட இது என்னென்னா ஃப்ளெக்சிபிள் ஒர்க் ரைட்ஸ் வித்தவுட் லோக்கல் ஸ்பான்சர்ஷிப் ஃபார் ஸ்டெம் ப்ரொஃபஷனல்ஸ். எப்போவுமே நீங்கள் ஒரு ஒர்க் விசாவில் போகிறீங்கன்னா அங்கே லோக்கல் ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு ஒருத்தவங்க இருக்கணும். நான் இருக்கேன், இவருக்கு ஸ்பான்சர் பண்ணேன். சப்போஸ் இவருக்கு வந்து ஏதாவது ஃபினான்ஷியல் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னா நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் தான் நீங்கள் அங்கே போகவே முடியும். ஓகே, அப்போ அந்த ஸ்பான்சர்ஷிப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெம் ப்ரொஃபஷன்ஸ்க்கு ஸ்பான்சர்ஷிப் இல்லாமலே ஒர்க் விசாவில் போகலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அடுத்து, which country signed the largest defense corporation agreement in US history valued 142 billion valuesக்கு இருக்கிற மாதிரி ஒரு largest defense corporation agreement கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னா சவுதி அரேபியா. அடுத்து, what milestone did the Indo-Tibetan Border Police Force ITPB அப்படிம்பாங்க, Indo-Tibetan Border Police Force, இவங்க என்ன மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது மவுண்ட் மக்காலு அப்படின்ற இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்வின் பீக் எக்ஸ்பெடிஷனை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெடிஷன்னா அங்கே போய் டூரிசம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அடுத்து, அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னா இவங்க பண்ணலை, இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்கள ஸ்கேல்டுன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து, வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி யுனைடெட் நேஷன்ஸ் விக்டிம்ஸ் டெரரிசம் அட்வொகேசி நெட்வொர்க் அப்படின்னா, அதாவது விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம் அட்வொகேசி நெட்வொர்க்னா ஒன்றும் இல்லை, ஒரு டெரரிசம் ஆக்டிவிட்டியால் பாதிக்கப்பட்டவர்களை தான் இந்த மாதிரி VTAN அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இதோடைய UN நேஷன்ஸோடைய இதோடைய ஆர்கனைசேஷன் ஃபார்மேஷனுக்கான என்ன ரீசன் அப்படின்னா, கிரியேட்டிங் குளோபல் சப்போர்ட்டிவ் பிளாட்ஃபார்ம் ஃபார் த விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம். ஒரு தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சப்போர்ட் பிளாட்ஃபார்ம் தான் இது. அடுத்து, இந்தியா EU ரிசர்ச் இனிஷியேட்டிவ்ஸ் அண்டர் த ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் ஃபோக்கஸஸ் ஆன் விச் பார்ட் அப்படின்னா மெரைன் பிளாஸ்டிக் லிட்டர் அண்ட் வேஸ்ட் டு க்ரீன் ஹைட்ரஜன் டெக்னாலஜி. இந்த க்ரீன் ஹைட்ரஜன்றது எல்லாருக்குமே தெரியும் எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னு, செப்பரேட்டிங், அதாவது வாட்டர்லேருந்து ரெனியூபிள் எனர்ஜி யூஸ் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதிலிருந்து இது பண்ணி இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ யூ கைஸ் ஆல்ரெடி நோ ஹவு டு ப்ரொடியூஸ் க்ரீன் எனர்ஜி. நம்ம நிறைய வாட்டி இதை பற்றி பேசியிருக்கோம். இதுக்கான டோட்டல் அமௌண்ட் 391 crore. விச் கண்ட்ரி இனாகரேட்டட் இட்ஸ் எம்பசி இன் நியூ டெல்லி மேக்கிங் ஸ்ட்ராங்கர் பைலேட்ரல் டைஸ் வித் இந்தியா? நியூ டெல்லிக்கும் எந்த கண்ட்ரிக்கும்னா ஹாண்ட்ரஸ் அப்படின்ற இந்த ஒரு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைலேட்ரல் டைஸ் வந்து நடந்திருக்கு. ஓகே, அடுத்து, வாட் டிஸ்கவுண்ட் ஹேஸ் சுயஸ் கெனால் அத்தாரிட்டி இன்ட்ரடியூஸ் டு என்கரேஜ் கண்டெய்னர் ஷிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சுயஸ் கெனால் வழியாக போகக்கூடிய கண்டெய்னர் ஷிப்ஸ்க்கு ஒரு 15% தள்ளுபடி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, விச் குளோபல் ட்ரீட்டி வாஸ் அடாப்டட் unanimously by the World Health Organization? அப்படின்னா என்னன்னா, எந்த ட்ரீட்டி வந்து அதாவது ஒரு மனதாக ஏற்கப்பட்டதா யுனானிமஸ்லி எல்லாராலையும் ஒரு மனதாக ஏற்கப்பட்ட வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட எந்த ட்ரீட்டி அப்படின்னா குளோபல் பேண்டமிக் ட்ரீட்டி அப்படின்றாங்க. அடுத்து, 124 கண்ட்ரிஸ் இதில் வந்து அப்படியே அக்செப்ட், அதில் ஒரு சேஞ்சஸ் இல்லை, அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து, இந்தியா அசியூம்டு சேர்மன்ஷிப் ஆஃப் விச் இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்? எந்த இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கான சேர்மன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா APO. APOன்னு என்னது? ஏஷியன் ப்ரொடக்டிவிட்டி ஆர்கனைசேஷன். அடுத்து, வாட் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் வாஸ் மேட் ஆன் நியூ கரன்சி நோட்ஸ் இஷ்யூட் பை பங்களாதேஷி பேங்க் அப்படின்னா ரிமூவ் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் போர்ட்ரேட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் ஃபீச்சர்ட் கல்ச்சுரல் லேண்ட்மார்க்ஸ். இப்போது அந்த கரன்சியில் இருக்கக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நாட்டினுடைய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜோட ஃபோட்டோஸை வந்து வச்சுட்டாங்க. அடுத்து, வாட் இஸ் ஃபீச்சர்ட் ஆன் தி TK1000 டினாமினேஷன் நோட் இஷ்யூட் பை பங்களாதேஷ்? TK1000னா நம்ம ஊரில் 1000 ரூபாய் மாதிரி அவங்க ஊர் 1000 ரூபாய். TK1000 டினாமினேஷன் நோட்டில் என்ன இது வச்சுருக்காங்கன்னா நேஷ்னல் மேட்ரியட்ஸ் மெமோரியல், அதாவது
நம்ம நாட்டுக்காக போராடி உயிர் விட்டுருப்பாங்கல்ல டிஃபென்ஸ் பர்சனல்ஸ், அவங்களுடைய மெமோரியலை அந்த இடத்துல பதிச்சிருக்காங்க. அடுத்து, இந்தியா ரீசென்ட்லி இம்போஸ்ட் 5-year anti-dumping duty on certain chemicals mainly imported from which country? ஆன்சர் இஸ் சைனா. இது எல்லாமே தெரியும், நான் திரும்ப திரும்ப அது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் இஸ் ஈஸி. ஏதாவது தேவைன்னா கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து, which Chilean state owned company visited Hindustan Copper Limited to collaborate on mining operation வந்து பார்த்தீங்கன்னா கோடல்கோ அப்படின்ற இந்த கம்பெனி தான். அடுத்து, த ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 இது வந்து ஈரான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா மிசைல் ஸ்ட்ரைக் டார்கெட்டிங் இஸ்ரேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே. அடுத்து 26வது கேள்வி. இந்தியா அண்ட் இட்டாலி டியூரிங் 22nd JCEC அக்ரி டு கோஆப்ரேட் இன் விச் எமர்ஜிங் செக்டார்ஸ்? எந்தெந்த எமர்ஜிங் செக்டார்ஸில் இதை வந்து பண்ணியிருக்காங்கன்னா க்ரீன் ஹைட்ரஜன், பயோஃபியூவல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஸ்பேஸில். அடுத்து, which nuclear facility was targeted during Israel's Operation Rising Lion? இந்த இதில் என்ன நியூக்ளியர் ஃபெசிலிட்டி டார்கெட் பண்ணப்பட்டுச்சுன்னா நாட்டன்ஸ் அப்படின்றது. அடுத்து, அதாவது அப்படி இருக்கக்கூடிய ஒரு யுரேனியம் மெட்டீரியல் டைப்பு. அடுத்து, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எவர் போலார் ரிசர்ச் வெசல். இன்றைக்கி தான் இவரோட ஒரு சீரீஸில் ஒரு கொஞ்சம் பார்த்தேன், நாட்ஜியோவில் போட்டிருந்தாங்க. ஆர்டிக் போல ரீச் பண்ணுறதுக்கு அவர் பேர் ஷாக்கில்டன். அதாவது ஆர்டிக் ஓஷனை தாண்டி அந்த பக்கம் வர மாதிரி, அண்டார்டிகாவை தாண்டி அந்த பக்கம் பூமியோட அந்த பக்கம் வர மாதிரி ஷாக்கில்டனோட இது பார்த்தேன். அது மாதிரி ஃபர்ஸ்ட் எவர் போலார் ரிசர்ச்க்கான வெசல் யார் டெவலப் பண்ணானா நார்வே. அடுத்து, பாகிஸ்தான் செக்யூர்ட் $1 billion US சிண்டிகேட்டட் ஃபைனான்சிங் டீல் சப்போர்ட்டட் பை விச் இன்ஸ்டிடியூஷன் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கால் சப்போர்ட் செய்யப்பட்டது. அடுத்து, which US state became the first to introduce a climate impact free effective from January 1, 2026 அப்படின்னா ஆன்சர் இஸ் ஹவாய். The US Department of Defense awarded $1 million $200 million வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் த கான்ட்ராக்ட் டு விச் கம்பெனி ஃபார் ஏஐ டெவலப்மெண்ட்னா ஓப்பன் ஏஐ. பார்த்துக்கோங்க, அப்போ அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தானே வருவாங்க. அடுத்து, வாட் இஸ் தி ட்ரம்ப் கார்டு? ட்ரம்ப் கார்டுனா நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு பிரம்மஸ்திரம் ஆர் சம்திங். இவன் தானே என்னோட ட்ரம்ப் கார்டு அப்படின்னா அந்த மாதிரி ட்ரம்ப் கார்டு விசா இன்ட்ரடியூஸ் பை யூஎஸ் கவர்மெண்ட். எதுக்காக அப்படின்னா 5 million விசா எய்மிங் அட் வெல்த்தி ஆண்டர்பிரினர்ஸ், நல்ல வெல்த் உள்ள ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் ஹை ஸ்கில்டு ப்ரொஃபஷனல் ஃபார் யூஎஸ் ரெசிடென்சி. அடுத்து, வாரே ரினியூபிள் டெக்னாலஜிஸ் அண்ட் வியட்கான் சைன்ட் அண்ட் MOU ஃபார் சோலார் பவர் ப்ராஜெக்ட் இன் விச் கண்ட்ரி அப்படின்னா வியட்நாம். பேர்லேயே இருக்குது, ஈஸியாக நீங்கள் வந்து எழுதிடலாம். அது எவ்வளோ? 100 megawatts. அடுத்து, the 81st annual general meeting of International Air Transport Association IATA International Air Transport Association வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அடுத்து, இந்தியா aims to add how many airports by 2030 as per aviation vision 2047 எத்தனை ஏர்போர்ட்ஸ் இருக்கணும்னா இந்தியாவில் 50 புது ஏர்போர்ட்ஸை வந்து கொண்டு வர போகிறாங்க. அதில் ஒன்று இப்போ நேற்று ஓப்பன் பண்ணி வச்சாங்க. எங்கே ஓப்பன் பண்ணி வச்சாங்க, யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். கேன் யூ ஆன்சர்? நேற்று ஒரு ஏர்போர்ட் ஸ்டேடியம், நேற்று ஒரு ஸ்டேடியம் ஓப்பன் பண்ணப்பட்டுச்சு. எங்கே ஓப்பன் பண்ணுச்சு, யாரால் ஓப்பன் செய்யப்பட்டுச்சு? அடுத்து, இந்தியா வாஸ் எலெக்டட் டு யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் ஏகோஸ்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எந்த டேர்முக்கு இந்தியா வந்து ஹெட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னா 2026 28 வரைக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது அப்பப்போ நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸை விட ஃபியூச்சர் அண்ட் பாஸ்ட், முக்கியமாக ஃபியூச்சரில் நடக்க போகிற அப்பாயின்மெண்ட்ஸ் மாதிரி தான் இதுவும். இந்தியா ஈகோஸ்காக் உடைய பிரசிடென்சி எடுக்க போகிறாங்கன்னா 2026 28 வரைக்கும். தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து, வாட் மேஜர் டாபிக் வாஸ் டிஸ்கஸ்ட் அட் தி 4th இந்தியா சென்ட்ரல் ஏஷியா டயலாக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் கார்பரேஷன். அடுத்து, த 3rd யுனைடெட் நேஷன்ஸ் ஓஷன் கான்ஃபரன்ஸ் UNCO3, அதான் யுனைடெட் நேஷன்ஸ் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்றது 3வது எடிஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்காக. இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா SDG 14 லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்றது தான் இதோட தீம். இந்தியா லான்ச்டு விச் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்? இதில் என்ன டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க இந்த மீட்டிங்கில் யுனைடெட் நேஷன்ஸ் ஓஷன் கான்ஃபரன்ஸ்னா சாஹாவ் அப்படின்றது SAHAV. அடுத்து, அட் தி 2025 டாய்வான் இன்டர்நேஷனல் ஓஷன் ஃபோரமில் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி வந்து யூத் டெலிகேட் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாவேஷ் ஜெயின் அவர்கள் தான். அடுத்து,
Why did India abstain from voting on UNGA resolution on Afghanistan? இதுலேருந்து இந்தியா வந்து அப்ஸ்டைன் பண்ணிடுச்சு, அதாவது நாங்கள் ஓட் பண்ணலை அப்படின்ச்சு. Felt a business as usual approach without targeted initiatives won't achieve desired outcomes அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு டார்கெட்டே இல்லாமல் போனோம்னா உண்மையிலே அந்த பிஸ்னஸ் வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் அப்ரோச் வித்தவுட் டார்கெட்டட் இனிஷியேட்டிவ்ஸ் won't achieve desired outcomes. உங்களுக்கு தான் டிசைரே இல்லையா, அப்புறம் எப்படி டிசைர் அவுட்கம்ஸ் வரும் அப்படின்றது. அடுத்து, வாட் ஸ்டேட்டஸ் வில் நியூ Caledonia hold within the French Republic as per bet on trust agreement படி என்ன ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ண போகுது அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் நியூ கேலடோனியா தான். அடுத்து, வாட் இஸ் தி ஆனுவல் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் டார்கெட் ஃபார் ஃப்ரான்ஸ் 2027க்கான ஃப்ரான்ஸ் டார்கெட் என்னன்னா 64 பில்லியன் யூரோஸ். When did Pakistan take over rotating presidency of United Nations Security Council? July 1, 2025. தயவு செஞ்சு இதெல்லாம் மாதிரிலாம் இருக்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து, which major US based company closed its Pakistan office after 25 years அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் வந்து தன்னுடைய 25 வருஷமாக இருந்த ஆஃபீஸ் இன் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து, Russia became the first country to officially recognize which government in Afghanistan அப்படின்னா இஸ்லாமிக் எமிரேட் led by the Taliban. அடுத்து, how many metric tons of DAP fertilizer per annum வந்து பார்த்தீங்கன்னா supplied to India under the long term agreement with Saudi Arabia's Maiden. அங்கிருந்து நமக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். வருஷத்துக்கு எவ்வளோ டன்னா 3.1 million tons. அடுத்து, which university launched an Hindi language learning program between Sri Lanka and India collaboration வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர் ஜான் கோட்வாலா டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டி தான் இந்த ஒரு டைப் பண்ணியிருக்காங்க ஹிந்தி லேர்னிங்காக. வாட் ஆர் டர்க்கிஸ் நியூ நான் நியூக்ளியர் வெப்பன்ஸ்? நான் நியூக்ளியர் வெப்பன்ஸ் என்னென்ன டர்க்கி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா கசா பாம் அண்ட் நெப் 2 கோஸ்ட் பங்கர் பஸ்டர். பங்கர் பஸ்டர்னா என்னென்னா ஐ திங்க் ஸோ பங்கர்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஒரு குழி மாதிரியான பகுதி, அதில் நீங்கள் வந்து சேஃப்கார்டாக இருந்துக்கலாம். அந்த குழி மாதிரியான சேஃப்கார்டு பகுதிகளை வெடிக்க வைக்கிற பங்கர் பஸ்டர் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது பேர்லாம். த ட்ரேட் டீல் அனௌன்ஸ்ட் பை பிரசிடென்ட் ட்ரம்ப் அலோஸ் யூஎஸ் கூட்ஸ் டு என்டர் வியட்நாம் வித் வாட் கைண்ட் ஆஃப் டேரிஃப் அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ. டேரிஃபே கிடையாது, டேக்ஸே கிடையாது, ஃப்ரீயாக உள்ளே போகலாம். அடுத்து, த யூஎஸ் அனௌன்ஸ்ட் வாட் டேரிஃப் ரேட் ஆன் காப்பர் இம்போர்ட்ஸ். நம்ம காப்பர் இம்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளோன்னா 50%. வியட்நாமில் ஃப்ரீ பொதுவாக, இங்கே காப்பருக்கு மட்டும் 50%. அடுத்து, இந்தியா அண்ட் யுனைடெட் கிங்டம் சைன்ட் விச் மேஜர் ட்ரேட் அக்ரிமெண்ட் டியூரிங் பிஎம் மோடிஸ் விசிட் அப்படின்னா காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் தான் யூகேல. அடுத்து, வாட் சாங்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் டிட் யூகே லான்ச் டு டிட்டர் மைக்ரண்ட் கிராசிங் த்ரூ த சேனல் அப்படின்னா சாங்ஷன்ஸ் ஆன் ஸ்மக்லர்ஸ் அண்ட் ரிலேட்டட் குரூப்ஸ் இன்க்ளூடிங் அசட் ஃப்ரீசஸ் அண்ட் ட்ராவல் பேன்ஸ். வெளிநாட்டுக்கு போக முடியாது, அவங்க அசட்ஸை பேன் பண்ணிடுவாங்க, ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அக்கௌண்ட்ஸ். வாட் இஸ் தி கிலாங் ட்ரீட்டி சைன்ட் அண்டர் ஆக்கஸ் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் யூகே வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்ட் சப்பரண்ட் பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன் ட்ரீட்டி ஃபார் 50 years. அடுத்து, இந்தியாவும் யூஏயும் ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க. இந்தியா யூஏ வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. பைலேட்ரல் டிஃபென்ஸ் கார்பரேஷன் இன்க்ளூடிங் joint exercise and maritime security. What is the frequency of international conference for finance for development FFD அப்படின்னா every 10 years ஒருக்கா இந்த மீட்டிங் நடக்கும். அடுத்து, the quad nations, quad countries என்னன்னு கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். quad countriesனா என்னென்ன அப்படின்றத போடுங்க பார்க்கலாம். the quad nations launched which initiative to ensure supply of critical minerals அப்படின்னா critical minerals initiative அப்படின்றாங்க. அடுத்து, The BIMSTEC Ports Conclave 2025 was held in which city அப்படின்னா விசாகப்பட்டினம்ல. What is the purpose of COP33 cell established by India அப்படின்னா COP33 Conference of Parties to manage India's hosting of UN Climate Summit in 2028. அடுத்து, at the World Artificial Intelligence Conference WAICல வந்து பார்த்தீங்கன்னா what was emphasized as necessary for AI development கேட்குறாங்க. Global consensus on balancing AI development security risk. அடுத்து, what was the primary objective of 11th round of India-Australia CECA negotiations held
இன் நியூ டெல்லின்னு கேட்குறாங்க. டு ஸ்ட்ரென்தன் bilateral ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப். அடுத்த கேள்வி, த மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் பிட்வீன் இந்தியா அண்ட் பூட்டான் எதுக்காக அப்படின்னா என்ன செக்டர்? அதான் கேள்வியே. அக்ரிகல்ச்சர், அலைட் செக்டர் இன்க்ளூடிங் லைஃப் ஸ்டாக். லைஃப் ஸ்டாக்னா உயிருள்ள இது, ஆடு மாடு கோழி அதுகளுக்கு. அடுத்து, டியூரிங் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங் ஈஸ் விசிட் டு இந்தியா he assured to support India in which needsன்னு கேட்டிங்கன்னா ரேர் எர்த் ஃபைண்டிங்ஸில், ஃபர்டிலைசரில், டனல் போரிங் மெஷின்ஸில். டெக்னாலஜினா அவன் தான். அடுத்து, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் CPEC இதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னா சைனா ஜீஜங்கும் பாகிஸ்தானுடைய குவாடர் போர்ட்டையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ண போகிறாங்க த்ரூ திஸ் கனெக்ஷன். அடுத்து, இந்தியா சப்ளைட் 5 metric tons ஆஃப் விச் டைப் ஆஃப் சீட்ஸ் டு ஃபிஜி. ஃபிஜின்ற ஒரு கண்ட்ரி இருக்குல்ல, அதுக்கு 5 million tons ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சீட்ஸ்னா கௌபியா சீட்ஸ். அடுத்து, இந்தியா அண்ட் ஃபிஜி சைன்ட் MOU ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் விச் சிட்டின்னு கேட்டிங்கன்னா சுவா. வெறும் இது மட்டும் இல்லை, சீட்ஸ் மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கும் பண்ணியிருக்காங்க. அடுத்து, MOU ஓகே, இந்தியா அண்ட் ஜப்பான் ஆனுவல் சப்மிட் 2025 ரிசல்டட் இன் சைனிங் ஆஃப் ஹவு மெனி MOUஸ்ன்னு கேட்டிங்கன்னா 13 MOUs. இப்போ நம்ம 2 தான் பார்த்தோம், அது மாதிரி 13 இருக்கு. அடுத்து, த ஜாயிண்ட் லூனார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் சைன்ட் பிட்வீன் இஸ்ரோ அண்ட் ஜாக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 5 லூபெக்ஸ். அடுத்து, நேபாள் இஸ் பைலட்டிங் விச் AI பவர்ட் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் ஃபார் லேண்ட்ஸ்லைட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா சேஃப் ரிசிக்ஸ் அப்படின்றது. அடுத்து, இந்தியா அண்ட் நைஜீரியா டிஸ்கஸ்ட் bilateral டிஃபென்ஸ் கார்பரேஷன் ஃபோக்கஸிங் ஆன் வாட் அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் ட்ரைனிங், மேரிடைம் கார்பரேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன். அடுத்து, விச் இந்தியன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் லிஃப்டட் பை பிலிப்பைன்ஸ் டு பூஸ்ட் bilateral ட்ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனே சரியா இல்லை. ஓகே, பாஸ்மதி ரைஸ்க்கு தான். அடுத்து, கத்தார் கமிட்டட் டு இன்வெஸ்ட் ஹவு மச் இன் இந்தியா டியூரிங் ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் மீட்டிங்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் இஸ் $10 billion. ரஷ்யா ended its மொரட்டோரியம் பீரியட்னா என்ன? காசு கட்ட வேண்டியது கட்டாமல் இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் ஆன் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் விச் கேட்டகரி ஆஃப் மிசைல். அப்போனா இது மொரட்டோரியம்ன்றது நார்மலாக பேங்க்ஸில் அந்த மாதிரி லோன் கட்டுறதுக்கான ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியட். அப்படின்னா டிப்ளாய்மெண்ட் ஆஃப் மிசைல், இந்த மிசைல்ஸ்லாம் நான் லான்ச் பண்ண போகிறேன், அதாவது மிலிட்ரிக்கு ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வர போகிறத மொரட்டோரியம் பீரியட்னா கொஞ்ச நாள் தள்ளி வச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ரேஞ்ச் மிசைல்ஸ். ஓகே, அடுத்து, இந்தியா ரஷ்யா புரோட்டோகால் ஃபோக்கஸ் ஆன் என்ஹான்ஸ்ட் கார்பரேஷன் இன் விச் செக்டார்ஸ்? கேட்டிங்கன்னா அலுமினியம் ஃபெர்டிலைசர்ஸ், ரயில்வே டிரான்ஸ்போர்ட், மைனிங் டெக்னாலஜி அண்ட் ஏரோஸ்பேஸ். அடுத்து, இந்தியா அண்டர் இந்தியாஸ் ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் ODOP இனிஷியேட்டிவ்ல கார்கில்ல வந்து எந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணப்பட்டாங்க சவுதி அரேபியா மூலியமா அப்படின்னா ஆப்ரிகாட்ஸ். அடுத்து, ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் லான்ச் பை துபாய் என்ன எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா ப்ரொவைட் அ சிங்கிள் லைசன்ஸ் ஃபார் ஆப்ரேட்டிங் அக்ராஸ் ஆல் துபாய் ஃப்ரீ ஜோன்ஸ். அடுத்து, ட்ரம்ப் ரூட்ஸ் பீஸ் அக்ரிமெண்ட் சைன்ட் ஒயிட் ஹவுஸ் லிங்க்ஸ் ஐசர்பைசன் டு விச் எக்ஸ்க்ளேவ் அப்படின்னா நாக்கிச்சுவான். அடுத்து, இந்தியா US 2+2 intercessional dialogue led to the signing of a new 10-year framework for major defense partnership. அடுத்து, இந்தியா imposed anti-dumping duty. இது நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன் ஆல்ரெடி. கரெக்டா? எந்த கண்ட்ரி மேலே? வியட்நாம் மேலே. அடுத்து, 15வது மீட்டிங் ஆஃப் ராம்சார் கன்வென்ஷன் ஃபோக்கஸ்ட் ஆன் wetland restoration and conservation of migratory species. What quantity of hisla fish did Bangladesh send to India for Durga Pujaக்காக? அங்கே நமக்கு ஃபிஷ் அமைச்சிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 1200 மெட்ரிக் டன், லோவஸ்ட் சின்ஸ் 2019. அப்போனா இதெல்லாம் அதை விட அதிகமாக அமைச்சிருக்காங்க. இந்த வருஷம் தான் இருக்கிறதுலே கம்மியாக அமைச்சிருக்காங்க. அடுத்து, டியூரிங் 25th SCO சப்மிட், சங்காய் கார்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, in Tangent, which new dialogue forum did PM Modi propose அப்படின்னா civilization dialogue forum. Which country was granted consolidation partner status? Laos. What is the main feature of China's K visa? நம்ம முன்னாடி பார்த்த ஒரு கேள்விதான். Flexible work rights without local sponsorship. அடுத்து,
இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸ்க்கும் நடுவில் சிவில் நியூக்ளியர் எனர்ஜி ஃபோக்கஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஸ்மால் அண்ட் அட்வான்ஸ்ட் மாலிகுலர் ரியாக்டர்ஸ்க்காக. இந்தியாஸ் பிஐடி வித் இஸ்ரேல் எய்ம்ஸ் டு ப்ரமோட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் வாட் செக்டார்ஸ்னு கேட்டிங்கன்னா இனோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபினான்ஷியல் ரெகுலேஷன் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ். அடுத்து இந்தியா ஜப்பான் ஜாயிண்ட் கிரெடிட் மெக்கானிசம் சைன்ட் பிட்வீன் 2025 சப்போர்ட்ஸ் ஆன் கார்பன் ட்ரேடிங், கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அடுத்து இந்தியா எக்ஸ்டெண்டட் ரீபேமெண்ட் டெட்லைன் ஆஃப் விச் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. $50 million கவர்மெண்ட் பாண்ட் மூலிமா மால்தீவ்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து விச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் இன்க்ளூடட் இன் $680 million பேக்கேஜ் ஆஃபர்ட் பை இந்தியா டு மொரீஷியஸ்னு கேட்குறாங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஆயுஷ் சென்டர் அண்ட் வெட்டினரி ஸ்கூல் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து டியூரிங் நார்வே இந்தியா நார்வே டயலாக் கார்பரேஷன் ப்ரையாரிட்டைஸ்ட் ஒன்லி ஆன் மேரிடைம் செக்யூரிட்டி, டிஸ்ஆர்மமெண்ட், நான் ப்ராலிஃபரேஷன். What initiative did PM Modi and Russian counterpart discuss to enhance agricultural trade ன்னு பார்த்தீங்கன்னா BRICS Grain Exchange Platform. What is the theme of 26th SCO Heads of States meeting scheduled on BISEC அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா 25 years of SCO together for a stable world development and prosperity. Which Indian event was launched in 2025 as to boost jewelry trade with Saudi Arabia ன்னு கேட்டிங்கன்னா SAGEX 2025. India and Singapore strategic partnership roadmap includes establishment center for advanced manufacturing in Chennai. IIM அகமதாபாத் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸில் ஒரு கேம்பஸ் வச்சுருக்காங்க. எந்த சிட்டிலன்னு கேட்டிங்கன்னா துபாயில். இதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் ஒரு இருக்குது, டான்சானியாவில். அது எந்த IIMனு சொல்லுங்கள். வாட் ஃபீ இன்க்ரீஸ் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை US ஃபார் H1B விசா? $8 லட்சம் நினைக்கிறேன். $1 லட்சம், அதான் 8 லட்சம் 80 லட்சம், சாரி 80 லட்சம் ரூபாய். விச் கீ டாபிக்ஸ் டிட் இந்தியா ஹைலைட் டியூரிங் 25th SCO கேட்டிங்கன்னா செக்யூரிட்டி, கனெக்ஷன், டிஜிட்டல் இனோவேஷன், கவுண்டர் டெரரிசம். லாஸ்ட் 2 அண்டர் பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி இந்தியா அண்ட் இஸ்ரேல் அக்ரீட் டு ப்ரமோட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் ரெகுலேஷன், டெக்னாலஜி செக்டார்ஸ். லாஸ்டா NCGG நேஷனல் சென்டர் ஃபார் குட் கவர்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக லான்ச் பண்ணிருக்காங்கன்னா மிட் கேரியர் சிவில் சர்வெண்ட்ஸ்க்காக. லாஸ்ட் கொஸ்டின் இந்தியாஸ் கோஸ்ட் கார்டும் அப்புறம் இன்டர்நேஷ்னல் சப்மிட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒன்று ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க 2027. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கார்ட் குளோபல் சப்மிட் இன் ரோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இந்த குவிஸ். நெக்ஸ்ட் வெயிட். ஓகே, ஸோ கைஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒன்றும் இல்லை, இன்னொரு அரை மணி நேரத்தில் 5:15 அடுத்த லைவ் இருக்குது. கொஞ்சம் அதுக்குள்ளே ரெடி ஆகிக்கிறேன். ஸோ அது என்ன டாபிக் அப்படின்றத உங்களுக்கு லைவ்லேயே கிரியேட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்பெஷல் ஆஃபரில் போயிட்டுருக்கேன், அதையும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் கேஸ், பாய். அப்புறம் இன்னொரு விஷயம், செக்ஷனல் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது, மறக்காமல் அட்டென்ட் பண்ணிவிடு. உங்களுடைய பண்டிலுக்குள்ளேயோ 1 year சப்ஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா ஜென்ரலாக வேணாம் செக்ஷனல் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. மெயின்ஸ்க்கு IBPS மெயின்ஸ்க்குன்னு இருக்குது, அவைலபிளாக இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிவிடுங்க. RB சர்க்குலர் வீடியோ ஆகஸ்ட் மந்த்து அப்லோட் பண்ணியாச்சு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்தா வரும்.